எத்தனைதான் பணம் காசு சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணுங்க. அந்த நிம்மதியே எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இல்லை. ஒரு மனிதனுக்கு மூளையும் மனசையும் இறைவன் எல்லா மனிதருக்கும் ஒரு போல தாங்க படைப்பான். எத்தனைதான் அவர் தாங்குவார் சொல்லுங்கள். ஒரு மனிதனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க எல்லாரும். இதில் தன் கூடவே இருந்த தன் மனைவி அவரோட முதுகுலையே குத்திட்டாங்க இன்னைக்கு. ஒரு சினி ஃபீல்டில் அவருக்கு என்றைக்குமே ஒரு கிசுக்கு கூட வந்தது கிடையாது. யாருமே அவரை தப்பாக பத்திரிக்கையில் யாருமே எழுதுனது கிடையாது. ஐயா வயதானவர் வைரமுத்து அவர்களுக்கும் கூடி ஒரு கிசு வந்திருக்கு. வயசு பையன் ஒன்றும் கிசுவே யாருமே போட்டது கிடையாது. இத்தனை நாளாக நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த சங்கீதா அவர்கள் அண்ணன் நேராக போய் காதலித்து ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி வந்த ஒரு காதல் கிடையாது. இவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ரசிகை தான். இவங்களோட ஊர் லண்டன். அண்ணன் ஷூட்டிங் போகிற எல்லா இடத்துக்குமே இவங்க லண்டன்லேருந்து ஷூட்டிங்கில் கலந்துருக்காங்க. ஒரு முறை இவங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய ஷூட்டிங் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். எங்களோட ஊர் லண்டன் தான். உங்களுடைய பாடல்கள் நீங்களாக உங்கள் குரலில் பாடுற எல்லா பாடல்களையும் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். ஏன் நீங்கள் பாடுற பாடல்களில் எல்லாம் ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குது. தொட்டை பொட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டா, அதில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்னு இருக்குல்ல, அது மாதிரி எல்லா பாடல்கள்லையுமே அண்ணன் குரலில் பாடியிருக்கிற பாட்டில் ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கும். தெரியாதவங்க போய் பாருங்கள். இது எந்த மீடியாலையும் சொல்லியெல்லாம் நான் சொல்லலை. 1998 நாங்களாம் ரொம்ப தீவிர ரசிகர்களாக இருக்கும்போது அண்ணன் எங்கேயாவது ஒரு டிவியில் பேட்டி கொடுக்க மாட்டாரா, ஏதாவது ஒரு புத்தகங்களை தான் எழுதியிருக்காதான்னு சொல்லி நாங்கள் தேடி படிப்போம். அதில் படித்தது தான் இந்த ஒரு நியூஸு. இதில் அவர் போட்டிருந்தார். அவங்க அந்த ஃபோன் பண்ணி பேசினோன்னே இவங்கெல்லாம் ஃபேமிலியோட அப்பா அம்மாட்ட சொல்லி லண்டனுக்கு போய் அவங்க வீட்டில் விருந்தில் கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பெண்ணை திருமணம் பண்ணதான் காதல் திருமணம்னு சொல்கிறாங்க. மற்றபடி நேரடியாக போய் இவரே ஒரு ஷை டைப்பு ஷூட்டிங்கில் கூட பெண்கள்கிட்ட பேச மாட்டாங்கிறது தான் எல்லா நடிகைகளையும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. ஒரு நடிகைகள் கூட அவரை குத்தம் சொல்ல கிடையாது. அதனால் மக்களே அனைத்தையும் போட்டு நீங்கள் மனசில் குழப்பிக்காதீங்க. இது அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், சரிங்களா? மூகா முத்து அவருக்கு என்னதான் டிஎம்கே ஃபேமிலி அவர் கலைஞரோட மகனாக இருந்தாலுமே அவர் ஏடிஎம்கே கட்சியில் சேர்ந்தவர். அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவர் இறந்ததுக்கு இந்த சங்கீதா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போவே நாங்கள் யோசித்தோம். நாங்கள் என்ன யோசித்தோன்னா, அண்ணா சைக்கிளில் போய் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு சேகரித்தார். அதனால சங்கீதா அவர்கள் மூகா முத்து அவர் இறந்தவருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி தாங்க தெரியுது இந்த விஷயத்துக்கு பின்னாடி டிஎம்கே தலையீடாக இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மக்களே. இனி ஒன்று என்ன சொல்ல விரும்புன்னா, சங்கீதா அவர்களே, நீங்கள் ரொம்ப முதுகில் குத்திட்டீங்க, ரொம்ப தவறு பண்ணிட்டீங்க. நீங்கள் அவர் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க பாருங்கள் இந்த படு பாதக துரோகம். இதுதாங்க மிகப்பெரிய துரோகம்.